எனக்கு ரொம்ப லிட்ரலி மீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஷாப்புக்குள்ள வரும்போது. ஏன்னா பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஒர்க் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. பிரதரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஒரு சைடு. ஓகே, நான் முதல்ல அவங்க 2 பேர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கேன். பிரதர் அண்ட் சிஸ்டர் அப்படிங்கும்போது எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பொட்டிக் போடலாம், இந்த மாதிரி ஒரு பொட்டிக் போடலாம், சாரியாக நம்ம போகலாம் அப்படிங்கிறது முதல்ல யாரோட ஐடியா? அக்காவோட ஐடியா தான். அக்காவுக்கு ஆல்ரெடி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அக்கா பேஸ் யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகலாமே. ஃபஸ்ட்டு எந்த நேமும் இல்லை, எந்த ஐடியா எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இதை கொண்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இது இன்னும் நல்லா போகும். நல்லா கண்டிப்பா. ஆமாம், அக்கா முடிவெடுத்தாலே அது நல்லா தானே போகும். என்னக்கா அப்படிங்கிறது தான். சொல்லுங்கக்கா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கக்கா? ஓகே, அப்படியா? ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் நான். ஓகேவா? இதை நீங்கள் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, அது உங்களுடைய இது. ஓகேவா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்யா ஃபேஷன் சாரீஸ், அது எங்களுடைய அம்மா நேம். ஓகே. ஸோ அவங்களுடைய இதை வச்சு தான் 7 இயர்ஸாக நான் லேடிஸ் வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹெல்ப்பிங்கில் விடோ அந்த மாதிரி அவங்களுக்காக அது பண்ணது. இப்போது தம்பிக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ண வரும்போது ஃபேஷன்ஸு சத்யா ஃபேஷன்ஸை ஒரு எஸ்கேஆர் பொட்டிக்காக மாற்றிருக்கோம் தம்பிக்கு நேமுக்காக. ஸோ அது இப்போது எஸ்கேஆர் பொட்டிக் அக்டோபரில் ஓப்பன் பண்ணது பொட்டிக்கா. அதுலேருந்து வந்துட்டுருக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்கேஆர் பொட்டிக்கும் சத்யா ஃபேஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொட்டிக்காக இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பேருக்காக தான் இதெல்லாம். ஓகே, சூப்பர்க்கா. எனக்கு நான் வந்து இந்த ஐயா என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் பயங்கரமாக வந்து உட்காந்துருக்கிறீங்களேக்கா நீங்கள். அப்படிலாம் ஒன்றும் உட்காரல. நமக்கு ப்ரொஃபஷ்னல் வேறு இருக்கலாம், நமக்குன்னு ஒரு பேஷன் இருக்கணும். எனக்கு நிறைய இருக்குது, விரல் விட்டு என்ற அளவுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது செய்யும்போது அதில் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். தம்பிக்காக இங்கே சப்போர்ட் பண்ண நான் வந்திருக்கீங்க. தம்பிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அக்கா இறங்கியிருக்காப்புல உள்ள களத்தில் அப்படிங்கிறதான். ஓகே, அக்காவுக்கு இந்த சாரீ டேஸ்ட்லாம் இருக்குல்ல, அக்காவுக்கு வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான வெரைட்டிஸ்ப்பா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, ரொம்ப லைக் பண்ணுவேன்ப்பா அப்படின்னா அது அக்காவுக்கு என்னது? ஆக்சுவலி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணும்போது 3000 சாரீஸ் கொடுத்தாங்க. அதனால சாரீஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கிளாத்தும் எனக்கு அத்துப்படி. எனக்கு ஒவ்வொரு சாரீ பிராண்டு எல்லாமே எனக்கு தெரியும். குவாலிட்டியிலேருந்து அந்த கிளாத்து என்ன இது, அந்த நூல் இது, வாழைத்தாறுலேருந்து செஞ்சது கூட எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ என்கிட்ட இருக்கிறது பியூர் எல்லாமே பிராண்டு தான். செகண்ட் காப்பின்றது என்கிட்ட ஒன்றும் இல்லை. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஒரு சில்க் சாரீ நம்ம வாங்குகிறோம், சில்க் மார்க் சர்டிஃபிகேட்டு, அது 36,000 வரும்போது அது எல்லாருமே அதை கொடுத்துட்டு வாங்க முடியாது. அப்போ அவங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், ப்ரீமியமாக கொண்டு வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது அதுதான். காதி காட்டன் எல்லாமே பியூர் தான், கல்யாணி காட்டன் பியூர் தான், மகேஸ்வரி பியூர் தான், சில்கில் எல்லாமே எனக்கு பியூர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாரி 350லேருந்து நான் வச்சுருக்கேன். அந்த 350லேருந்தே நான் எல்லாருக்குமே பியூராக தான் கொடுத்துட்ருக்கேன். அவ்வளோதான்.